ககவத்த கொட்டகேத்தன பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மற்ற 2 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக நாளை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கஹவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று முற்பகல் பெல்மடுள்ள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெண் சந்தேக நபரை தவிர ஏனைய 2 சந்தேக நபர்களும் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் நேற்று பிற்பகல் கஹவத்த நகரில் அமைதியின்மை ஏற்பட்டது. வீதியில் டயர்களை எரித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபரின் வீடு உட்பட 4 வீடுகளுக்கு நேற்று தீ வைக்கப்பட்டது. தீக்கரையாகிய கட்டடங்களில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் வீடும் உள்ளடங்குகிறது. கொலை செய்யப்பட்ட தாயினதும் மகளினதும் வீட்டுக்கு அருகிலேயே இந்த வீடு அமைந்துள்ளது. தற்போது அங்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதேசத்தின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரை ஈடுபடுத்தியுள்ளோம். தீ வைக்கப்பட்ட வீடு, அதேபோல் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போன்ற தகவல்களை நாம் எதிர்காலத்தில் வெளியிடுவோம். கஹவத்தை கொட்டகேத்தன கிராமத்தில் அண்மையில் தாயொருவரும் அவரது மகளும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். 42 வயதான SHM நயனா நெல்மினி என்பவரும் 18 வயதான காவின்யா சத்துரங்கி என்று அவரது மகளும் கொலை செய்யப்பட்டனர். தாயின் சடலம் அவரது வீட்டினுள் இருந்தும் மகளின் சடலம் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மீட்கப்பட்டிருந்தன.